நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளப் போகிறேன். சாட்டை என்னை அடிச்சுக்கிட்டேன். நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். செருப்பு போட மாட்டேன். அந்த அரசியல் நானும் 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கு ஒரு முடிவு வரணும். இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும். சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக்க நானும் வண்டி ஓட்டுறது. வந்தது வேறு, செய்வது வேறு, நடந்து கொண்டிருப்பது. நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு என் செருப்பை கழட்டுனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். பார்க்கலாம். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக போறேன். முருகபெருமான்ட்ட முறையிட போறேன். எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு. பக்கத்தில் வேலை இல்லாமல் உட்காந்து லெட்டர் எழுதிருக்கேன். பாருங்க 3 பேஜ் வேலையில். அம்மா வாங்கம்மா, தயவு செஞ்சு பிடிங்கம்மா, இவங்கெல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா, செக்ஷனாக பாருங்கம்மா. எத்தனை கடிதம் எழுது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 15 கடிதம் எழுதியாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எழுதியாச்சு. வேலையெல்லாம் உட்காந்து எழுதி ட்விட்டரில் போடுறதா வேலை. இன்னி பார்த்துக்கலாம். அரசியல் இன்னி பார்த்துக்கலாம். நாகரிகமான அரசியல். இந்த பவுண்டு பை நீங்கள் அநாகரிகமாக பேசுறீங்கல்ல, சோசியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க, என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க. கேட்டால் அப்படியே கட்சி போறவைக்குள்ள ஒழிஞ்சிக்குவீங்க. நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும். இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு, இனி ஆரோக்கியமான அரசியல், விவாதம், மரியாதை. அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க. எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுறது? ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்கண்ணா எத்தனை டைமுங்க போகிறது? ஆனால் மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போங்கண்ணா எத்தனை டைம் போகிறோம்? எத்தனை போகிறது? வேறு வேலை இதே தான் வேலைங்களா? அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை 10 மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன். நீங்கள் யாரும் செய்ய, வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு சகோதரியோடு, சகோதரனோடு, அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும். தமிழகத்தை அழிக்கணும். வேறு வழி இல்லைங்க. வழி இல்லை. படிக்கிறோம் பாருங்க. எத்தனை கேங் ரேப், எத்தனையா பண்ணுவீங்க? என்னையா பண்ணுவீங்க? தெரியாம கேட்குறேன். 14/8/2024 கேங் ரேப் ஆஃப் எம் உமன் அக்யூஸ்ட் யார்? கவிதாசன். என்ன நடத்தினா? உதயநிதி ஸ்டாலின் ஃபேன் கிளப் ஒரத்தநாடு. 2/1/2023 யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்ஸ்டபிள். லட்சணத்தை பாருங்க. விளங்கி 22/3/2022 கேங் ரேப் ஆஃப் 22-year-old உமன் இன் விருதுநகர் ஆஃப்டர் பிளாக்மெயிலிங் ஒரு வீடியோ. பாருங்க, எல்லாம் பாருங்க. கெட்ட கட்சி அப்படி யாருமே இல்லை. எல்லாம் பொய் சொல்கிறாரு. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இது வேலை இல்லாமல் செய்கிறாரு. அதனால் பத்திரிகை நண்பர்களே, வேறு வழி எங்களுக்கு இல்லை. மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை. இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா? மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும். அவன் எந்திரிக்காமல அரசியல் எந்த மாற்றம் இல்லை. சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான். 1 country 1 election. அது 1 மாதம் ஓட்டு, இது 1 மாதம் ஓட்டு, டங்ஸ்டன் ஒரு 3 மாதம் ஓட்டு, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் 6 மாதம் ஓட்டு. அவ்வளோதான். நம்ம எல்லாம் மறந்துடுவோம். எதுக்காக இருக்கிறோம், என்ன வேலை செய்கிறோம். ஆனால் மறுபடியும் நான் சொல்வது, நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க, பேசுங்க, கேள்வி கேளுங்க. ரோட்டில் வந்து நில்லுங்க. நாளைக்கு கேளுங்க. லோக்கல் எம்எல்ஏ தெரியும். உங்கள் ஓட்டு நீங்கள் போட மாட்டீங்கன்னு தெரியும். இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் அப்போ தூக்கிட்டு இப்போ எல்லாம் தூக்கி எறி. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் அதை கேட்கணுங்க. மீடியாவில் டிபேட் வைக்கணும், விவாத பொருள் வைக்கணும். அன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான். அதே சாப்பாடு சாப்பிட்றோம். 6 அறிவு இருக்கு. நம்ம வீட்டில் நடந்துதான் சும்மா இருப்பாங்களா? கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம். விவாத பொருள் பேச வை, வர சொல்லு. எதுக்கு அப்படி பண்றீங்கன்னு கேளு. ரிப்பீட் ஆஃப்